Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 3 algebraல example 3.3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? Solve the following system of linear equations in 3 variables. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 variables இருக்கிற linear equation எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது 3 variables இருக்கிற equation linear equation எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன equationலாம் கொடுத்துருக்காங்க? 3x minus 2y plus z equal to 2, 2x plus 3y minus z equal to 5 and x plus y plus z equal to 6. மூணு equations கொடுத்துருக்காங்க. மூணு equationஸையும் 1, 2, 3 மார்க் பண்ணிக்கலாம். 3x minus 2y plus z equal to 2 first equation மார்க் பண்ணிக்கோங்க. 2x plus 3y minus z is equal to 5 வந்து second equation. x plus y plus z is equal to 6 வந்து third equation. இப்போ இந்த மூணு வேரியபிள் இருக்கிற இந்த 3 equationஸையும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க புக்கில் பேஜ் நம்பர் 88ல். இப்போ அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஏதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு எந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்டாக சேமாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இதில் 3x, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 3, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ எதுவுமே சேமாக இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒயோட கோஎஃபிஷியன்ட் -2, இது 3, இங்கேயும் 1, இது எதுவுமே சேம் ஆகலை. இங்கே பாருங்கள் ஜெடோட கோஎஃபிஷியன்ட் 1, இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். ஸோ எல்லாமே கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக இருக்குது. இதுக்கு வந்து -1 இருக்குது. ஓகே, அப்போ நம்ம ஜெட்டை கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது கோஎஃபிஷியன்ட் எந்த வேரியபிளுக்கு சேமாக இருக்குதுன்னு பாருங்கள். சப்போஸ் எதுவுமே சேமாக இல்லைன்னா நம்ம தான் சேமாக கொண்டு வரணும். இங்கே இதுலேயே சேமாக தான் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ நம்மளே இந்த ஜெட்டை தான் நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எதுனாலும் நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ நான் எந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன்? ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இதில் ப்ளஸ் z இருக்குது, இதில் மைனஸ் z இருக்குது. இப்போ இந்த 2 வேரியபிள் நான் கேன்சல் பண்ணனா நமக்கு 2 வேரியபிள் வச்சு இந்த ஜெட்டை வந்து நம்ம கேன்சல் 2 ஈக்குவேஷனில் இருக்கிற ஜெட்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிசல்டன்ட் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா, புரியுதா? இந்த 2 ஈக்குவேஷனில் ஜெட்டை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 2ஐயும் ஆட் பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் நமக்கு எத்தனை வேரியபிள் வச்சு வரும்? 2 வேரியபிள் எக்ஸும் ஒய்யும் மட்டும் இருக்கும். அந்த ஒரு ஈக்குவேஷனை நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் 2 ஈக்குவேஷன் அடுத்த ஸ்டெப்பில் அடுத்த 2 ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டும் செகண்டும் எடுத்தோன்னா அடுத்து செகண்டும் தேர்டும் எடுக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டும் தேர்டும் எடுக்கலாம். அடுத்த 2 ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு இது என்ன வேரியபிளை நம்ம கேன்சல் பண்ணோமோ அதே வேரியபிள் தான் இந்த இதுலேயும் கேன்சல் பண்ணணும். அதில் ஜெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் எக்ஸை கேன்சல் பண்ணால் ஆன்சர் வராது. அதில் ஜெட்டை கேன்சல் பண்ணணும், இதுலேயும் ஜெட்டை தான் கேன்சல் பண்ணணும். இதில் ஜெட்டை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ரிசல்டன் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுலேயும் 2 வேரியபிள் எக்ஸு ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள் வச்சு 2 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். எக்ஸு ஒய் வச்சு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த 2 ஈக்குவேஷனை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷனோ சப்ஸ்டியூஷன் மெத்தடோ எலிமினேஷன் மெத்தடோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோன்னா எக்ஸோட ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். அதை கொண்டு இந்த ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எந்த 2 ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்திருக்கேன். இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்லேருந்து செகண்டை சப்ராக்ட் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? இப்போ இதில் பாருங்கள் சைன் வந்து ப்ளஸில் இருக்குது, இதில் சைன் மைனஸில் இருக்குது. 2ஐயும் கேன்சல் பண்ணணும்னா ஆப்போசிட் சைனில் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். இங்கே சம்லையே கொடுத்துருக்க சம்லையே ஆப்போசிட் சைனில் தான் இருக்குது. ஸோ நமக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்போ ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும். இப்போ சப்போஸ் இதுவும் ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம தான் சைனை சேஞ்ச் பண்ணணும், அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ ஆப்போசிட் சைனில் இருக்கனால ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 3x minus 2y plus z equal to 2. செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus 3y minus z equal to 5. ஆட் பண்ணுறனால சைன் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே பண்ணிக்கலாம். 3x plus 2x என்னாகும்? 2ஐயும் ஆட் பண்ணுறப்போ 5x minus 2y plus 3y. 3லேருந்து 2ஐ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1. அப்போ ப்ளஸ் ஒய். அடுத்தது ப்ளஸ் ஜெட்டும் மைனஸ் ஜெட்டும் கேன்சல், ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 2 + 5 வந்து 7. இதுதான் நமக்கு இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி ஜெட்டை கேன்சல் பண்ணி மூலமாக வர ரிசல்டன்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எத்தனை வேரியபிள் இருக்குது? 2 வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம 4th 1 மார்க் பண்ணிப்போம்.
ஓகேவா? அடுத்தது இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நான் இந்த ஈக்குவேஷனையும் எடுக்க போகிறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எடுக்கிறப்பவும் இதில் எதை கேன்சல் பண்ணோம்? ஜெட்டை கேன்சல் பண்ணோம். அப்போ இதுலேயும் ஜெட்டை தான் கேன்சல் பண்ணணும். சரி, இதில் பாருங்கள், இதுலேயும் மைனஸ் ஜெட் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஜெட் ஆப்போசிட் சைனில் தான் இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். 2x + 3y - z = 5. அடுத்தது x + y + z = 6. இதில் மைனஸ் ஜெட்டும் ப்ளஸ் ஜெட்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ 2x + 1x வந்து 3x ஆகும். 3y + 1y வந்து 4y. அப்புறம் 5 + 6 வந்து 11 ஆகும். இது வந்து 5th ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ரெண்டு ஈக்குவேஷனுமே எக்ஸும் ஒய்யும் ரெண்டு வேரியபிள் வச்சு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிடலாமா? இது முன்னாடி படிச்சிருக்க மெத்தட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் எலிமினேஷன் மெத்தட் தான் போகிறேன். எலிமினேஷன் மெத்தடில் 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் செக் பண்ணுங்கள். இதோட கோஎஃபிஷியன்ட் 5 இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. ரெண்டும் சேமாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இது இப்போ இதில் பாருங்கள், இதில் y இருக்குது, இதில் 4y இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒய்யை 4yயாக மாற்றணும். அப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதான் 4th ஈக்குவேஷனை நான் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 5xை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20x, ப்ளஸ் ஒய்யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4y, 7ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 28. இது வந்து 6th ஈக்குவேஷன். இப்போ 5th ஈக்குவேஷனையும் 6th ஈக்குவேஷனையும் பாருங்கள், ரெண்டுலேயுமே 4y ஆயிடுச்சு. ஆனால் ரெண்டுலேயுமே ப்ளஸ் 4y தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் ஆப்போசிட் சைனாக மாறும். அப்போ 5th ஈக்குவேஷன்லேருந்து 6th ஈக்குவேஷனை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். 5th ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 3x + 4y = 11. 6th ஈக்குவேஷன் வந்து 20x + 4y = 28. மைனஸ் சப்ராக்ட் பண்ணனால மைனஸ்லாம் ப்ளஸ்லாம் மைனஸாக மாற்றணும். மைனஸ் 3x - 20x வந்து -17x ப்ளஸ் 4y - 4y வந்து ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 11 - 28 வந்து -17. அப்போ -17x = -17. அப்போ x = -17 இங்கே போகிறப்போ by -17 ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, x = -17 by -17. ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸோட வேல்யூ +1 கிடைக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ 1 கிடைச்சிட்டுனா அடுத்து ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக? 4th ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4th ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 5x + y = 7 இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 × 1 + y = 7. 5 1ஐ மல்டிப்ளை பண்ணால் 5 + y = 7. அப்போ y = 5 அங்கே போகிறப்போ 7 - 5 y = 2ன்னு கிடச்சிச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூயும் தெரிஞ்சிச்சு, ஒயோட வேல்யூயும் தெரிஞ்சிச்சு, ஜெட்டோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இதில் பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷன் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும், ஜெட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் x = 1 and y = 2 in equation 3. அப்போது x இருக்கிற இடத்துல 1 + 2 + z = 6. 1 × 2 ஆட் பண்ணால் 3. 3 + z = 6. அப்போ z = 6 - 3. 6 - 3 வந்து 3. அப்போ ஜெட்டோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ லாஸ்ட் ஆன்சர் எழுதிட வேண்டியதான். x = 1, y = 2, z = 3. ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.